Smith chart. First problem. A transmission line with Z0 equal to 50 ohm with 2 MHz of frequency, and the line is terminated with a load ZL equal to 60 plus J40 ohm. Find the reflection coefficient, standing ratio, load admittance. This is very simple problem. First write the given data. Load impedance is ZL equal to 60 plus J40, Z0 equal to 50 ohm. So Smith chart problem வந்தாலே first find the normalized load admittance, load impedance ZL dash. So ZL dash equal to ZL by Z0. So ZL ங்கிறது என்னது 60 plus J40 divided by 50. இப்போ 60 divided by 50 putting its value is 1.2, 40 divided by 50 is 0.8. So its value is 1.2 plus 0.8 J. So first step என்ன செய்யணும்னா 1.2 பாயிண்ட் ஜேங்கிறத ஸ்மித் சார்ட்டில் மார்க் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்மித் சார்ட்டில் சர்க்கிள் வந்து எங்கே 1.2 வருதுன்னு பாருங்கள். அட் த சேம் டைம் 0.8ங்கிறது ரியாக்டன்ஸ் வேல்யூஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டாப் மோஸ்ட்டில் 0.8ங்கிற ரியாக்டன்ஸ் சர்க்கிள்ஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ 0.8ம் இந்த 1.2வும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்த மார்க் பண்ணுங்கள். பின்னு மார்க் பண்ணிக்கும், கேபிட்டல் பி. சரியா? நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஸ்மித் சார்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் 1 by 1 சால்வ் பண்ணிட்டு வந்தால் தான் இதை ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் வெரி டஃபஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிங்களா? இப்போ வந்து 1Pங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.2, 0.8 மார்க் பாயிண்ட் எஸ் பி. ஸோ எப்போதுமே சென்டர் ஆஃப் த ஸ்மித் சார்ட் வந்து 1, 0 மார்க் பாயிண்ட் எஸ் ஓன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்யுங்க, கேம்பஸ் எடுத்துக்கும். எல்லோரும் கேம்பஸ் கையில் வச்சுருக்கீங்களா? ஓகே, கேம்பஸ் எடுத்துக்கிட்டு ஓ வந்து சென்டர் பாயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஓபி வந்து ரேடியஸ் வச்சுக்கிட்டு ட்ரா எ சர்க்கிள். ஸோ இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிரும். இது கால்ட் அஸ் இம்பிடன்ஸ் சர்க்கிள். இது வந்து இம்பிடன்ஸ் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓபியை ஜாயின் பண்ணுங்கள். ஓபி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லைனை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த லைன் இன்டர்செக்ட் தி இன்னர் மோஸ்ட் சர்க்கிள் ஆஃப் த ஸ்மித் சார்ட். ஸோ ஸ்மித் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சர்க்கிள் இருக்கும். உள்ளார ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும். இந்த உள்ளே இருக்க சர்க்கிள் வந்து ரியாக்டன் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இன்னர் மோஸ்ட்டில் இருக்க சர்க்கிள் வந்து ரியாக்டன் சர்க்கிள். சென்டரில் ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் என்ன சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் சர்க்கிள் இஸ் கால்ட் அஸ் ஆங்கிள் சர்க்கிள். ஸோ இது என்ன ஆங்கிள் மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கோஃபிஷியன்ட். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஃபிஷியன்ட் ஆங்கிள் வந்து இது மீன் பண்ணோம். அப்புறம் எகெயின் தேர்டு லாஸ்ட் இருக்க சர்க்கிள் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சர்க்கிளை மீன் பண்ணுது. அது இஸ் யுவர் லென்த்து ஆர் லொக்கேஷன், அந்த வேல்யூஸை வந்து மீன் பண்ணுறது வந்து டிஸ்டன்ஸ் சர்க்கிள். ஓகே, இந்த இன்னர் மோஸ்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் இது பண்ணும். அது வந்து லெஃப்ட்டில் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகி மேலே அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ரைட்டில் வரும்போது இன்ஃபினிட்டாக வந்துடும். இதே வந்து ஆங்கிள் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, அவர் மேலே வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 180 டிகிரி, கீழே வந்து 270 டிகிரி அந்த மாதிரி வரும். அண்டு அதோட லாஸ்ட் ஒன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் சர்க்கிள்னு சொன்னேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னதுன்னா 2 இதாக கொடுத்துருப்பாங்க. ஒன் இஸ் கிளாக் வைஸ், அண்ட் ஒன் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளாக் வைஸுங்கிறது என்னென்னா டுவர்ட்ஸ் ஜென்ரேட்டர், ஆன்டி கிளாக் வைஸுங்கிறது டுவர்ட்ஸ் லோடு. ஸோ இந்த இதையும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து 0 லேம்டா ஸ்டார்ட் ஆகி 0.1 லேம்டா, 0.2 லேம்டா, 0.3, 0.25 வரும். எகெயின் 0.26, 0.27 அப்படி 0.5. அதாவது நம்மளுடைய இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த இம்பிடன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி லேம்டா பை 2 டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த இம்பிடன்ஸ் வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் L ஈக்குவல் டு 0ல் மேக்ஸிமம் வோல்டேஜ் இருந்ததுன்னா L ஈக்குவல் டு லேம்டா பை 4ல் மினிமம் ஆகிட்டு எகெயின் லேம்டா பை 2ல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இம்பிடன்ஸ் ஆர் வோல்டேஜ் கரண்ட் எல்லாமே வந்து எவ்ரி impedance voltage currents are repeated every lambda by 2 distance. So every lambda by 2 distanceனால 0.5 lambda. ஸோ எல்லாமே வந்து வித்தின் த 0.5 லேம்டாக்குள்ளே அடைக்கிடலாம். அதனால தான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 0.5 லேம்டாவில் முடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஜாயின் ஓபி லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இன்னர் மோஸ்ட் சர்க்கிளில் கட் ஆகிற பாயிண்ட் வந்து க்யூன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிட்டு வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஓபி அண்ட் ஓக்யூ மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் கே ஃபார்முலா வந்து ஓபி டிவைட் பை ஓக்யூ. ஸோ ஓபிங்கிறது ஸ்மால் வேல்யூஸாக இருக்கும், ஓகேங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூஸாக இருக்கும். இந்த வேல்யூஸை போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி மாடுலஸ் ஆஃப் கே. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். இந்த ஓக்யூ லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சர்க்கிளில் கட் ஆகும். அது என்ன வேல்யூஷன் பாருங்கள், அதுதான் உங்களுடைய ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். அதோட கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ரேஷியோ எஸ் கேட்டிருக்காங்க. இந்த எஸ்ஸுக்கு வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க.
ஸ்கேல் அதர்வைஸ் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது, நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறீங்களா, இம்பிடன்ஸ் சர்க்கிள்ஸ். இந்த இம்பிடன்ஸ் சர்க்கிள் வந்து ரைட் மோஸ்ட்டில் ஒரு பாயிண்டில் கட் ஆகும். அதுதான் உங்களுடைய எஸ் ஸ்டாண்டிங் ரேஷியோ. ஸோ உங்களுடைய சென்ட்ரல் லைன் இருக்குதுல்ல, இந்த சென்ட்ரல் லைனில் ரைட் ஹேண்ட் சைடில் 2.22 கட் ஆகுது. ஸோ உங்களுடைய ஸ்டாண்டிங் ரேஷியோ வந்து ஹியர் 2.2. நெக்ஸ்ட்டு லோட் அட்மிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ் அட்மிடன்ஸும் அப்படியே ஆப்போசிட். ஸோ இது என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இம்பிடன்ஸ் கொடுத்து அட்மிடன்ஸ் கேட்டாங்கன்னா ஓபி லைன் இருக்குதுல்ல, ஓபி லைனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அந்த லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்மித் சார்ட்ஸ் நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம், இம்பிடன்ஸ் சர்க்கிள், அதில் இன்டர்செக்ட் ஆகும். அந்த இன்டர்செக்ட் ஆகும்போது வாட் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் அண்ட் வாட் இஸ் தி ரியாக்டன்ஸ் வேல்யூஸ்ன்ட்டு நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் யுவர் லோட் அட்மிடன்ஸ். சரி, இன்கேஸ் அட்மிடன்ஸ் வேல்யூ கொடுத்து இம்பிடன்ஸ் கேட்டாங்கன்னா அட்மிடன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுவும் இதுவும் இந்த இன்டர்செக்ட் ஆகும். தட் இஸ் உங்களுடைய இம்பிடன்ஸ் சர்க்கிளும் நீங்கள் ட்ரா பண்ண லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இம்பிடன்ஸ். ஸோ ஆல்வேஸ் இம்பிடன்ஸ் அண்ட் அட்மிடன்ஸ் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர் 180 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கும். சரிங்களா, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஒன்.